அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். இது அல்லாஹ்வின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழிகாட்டியாகும். பயபக்தியுடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் கடைபிடிப்பார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதனத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். நிச்சயமாக காஃபிர்களை, இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டி இல்ல. அல்லாஹ் சொல்றான் யாருக்குன்னு. அலிஃப் லாம் மீம். இது மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அல்லாஹ்வின் வார்த்தை. இந்த குர்ஆன் சந்தேகமில்லாதது, உண்மை வழிகாட்டி. ஆனால் யாருக்கு தெரியுமா? தக்வா உடையவர்களுக்கு மட்டும். தக்வா உள்ளவர்கள் யார்? காணாததை நம்புவார்கள், அல்லாஹ் மறுமை. தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அல்லாஹ் கொடுத்ததில் செலவிடுவார்கள். முன் வந்த நூல்களையும் நம்புவார்கள். மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் உண்மையை மறுப்பவர்கள் எத்தனை சொல்லினாலும் மாறமாட்டார்கள். இதயம் திறந்தால் குர்ஆன் வழிகாட்டும். இதயம் மூடினால் வார்த்தைகள் மட்டும். அல்லாஹ்வின் வார்த்தையை தினமும் கேட்க இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அல்லது குர்ஆன் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒரு ரிமைண்டர் தினமும் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.